ஆஸ்திரேலியாவில் அமலாகியுள்ள சமூக ஊடக தடை உலக அளவில் பின்பற்றப்படும் நிலை ஏற்படுமா? உலகின் கதை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். என் பெயர் மரியம் மைக்கேல். ஒவ்வொரு வாரமும் கேள்வி ஒன்றை முன்வைத்து 4 நிபுணர்களின் கருத்துக்களை கேட்டு அதற்கான பதிலை அறிந்து கொள்ளும் பிபிசியின் ஆய்வு முயற்சி இது. ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஊர்சுலா வான் டெர் லைன் 27 ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் சிறார்களுக்கு சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படலாம் என்று தெளிவாக குறிப்பிட்டார். சிறார்கள் பல்வேறு ஆபத்துக்களை எதிர்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிலவுவதே அதற்கான காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 2025 டிசம்பர் 10ஆம் நாளன்று 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்த முதல் நாடாக ஆஸ்திரேலியா மாறியுள்ளது. இந்த தடை அமலுக்கு வந்த பிறகு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸ்னாப்ஷாட், டிக்டாக், எக்ஸ் போன்ற சமூக ஊடக தளங்களில் 16 வயதுக்குட்பட்டவர்களின் கணக்குகள் அகற்றப்பட்டுள்ளன. ஆனால் இந்த சமூக ஊடக தடையானது கட்டுப்பாடற்ற பிற தளங்களை சிறார்கள் பயன்படுத்துவதை ஊக்குவிக்க கூடும் என கூறப்பட்டாலும் பாதிக்கப்படும் குழந்தைகளை ஆபத்திலிருந்து பாதுகாக்க இந்த தடை உதவும் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீசி கூறுகிறார். ஆஸ்திரேலியாவில் இந்த சட்டம் அமலாகுவதை பல நாடுகளின் தலைவர்கள் தற்போது உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். எனவே இந்த வார உலகின் கதை நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியாவில் அமலாகியுள்ள சமூக ஊடக தடை உலக அளவில் பின்பற்றப்படும் நிலை ஏற்படுமா என்பதை ஆராய்வோம். பகுதி 1. ஒரு தலைமுறையின் செயலிழப்பு. சிறார்களும் இளம் பருவத்தினரும் ஆன்லைன் தளங்களை பயன்படுத்தும் விதம் 2019ஆம் ஆண்டு கோவிட் பெருந்தொற்று காலத்தில் குறிப்பிடத்தக்க வகையில் மாறியது. இப்போது ஆன்லைனில் சிறார்கள் அதிக நேரத்தை செலவிடுவதால் அவர்களின் மன வளர்ச்சி எதிர்மறையாக பாதிக்கப்படுகிறது என பலர் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த சமூக ஊடக சட்டம் ஆஸ்திரேலியாவில் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னதாகவே இந்த பிரச்சனை பல நாடுகளில் விவாதத்தை தூண்டியது. பல 10 வயதினரின் தற்கொலைகளுக்கு சமூக ஊடக பயன்பாடு காரணம் என்று கூறப்படுகிறது. சமூக ஊடகங்களில் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கத்திற்கு சிறார்கள் எளிதில் ஆளாகிறார்கள் என்ற கவலையும் உள்ளது. இது அரசாங்கங்களின் மீதான அழுத்தங்களை அதிகரித்து வருகிறது. இன்று நாம் சந்திக்க இருக்கும் நிபுணர் டெர்ரி ப்ளூ ஆஸ்திரேலியாவின் சிட்னி பல்கலைக்கழகத்தில் டிஜிட்டல் தகவல் தொடர்பு மற்றும் கலாச்சார பேராசிரியராக உள்ளார். இந்த பிரச்சனை தொடர்பாக அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் விரும்புகின்றனர் என அவர் நம்புகிறார். Young people are feeling more depressed. The evidence seems to particularly suggest that உலக அளவில் இளைஞர்களிடையே மனச்சோர்வு அதிகரித்து வருவதற்கு சமூக ஊடக அடிமைத்தனமும் ஒரு காரணம் என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. குறைந்தபட்சம் மனச்சோர்வுக்கும் அதிக சமூக ஊடக பயன்பாட்டிற்கும் இடையே தொடர்பு உள்ளது. இந்த பிரச்சனை கல்வித்துறையில் பெரும் விவாத பொருளாகி இருக்கிறது. 13 வயதுக்கு மேலானவர்கள்தான் சமூக ஊடக கணக்குகளை தொடங்க முடியும் என்பது குறைந்தபட்ச வயது வரம்பாக இருந்த போதிலும் இந்த விதி தீவிரமாக அமல்படுத்தப்படவில்லை என பலர் விமர்சிக்கின்றனர். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப்பின் உரிமையாளரும் இந்த துறையில் மிகப்பெரிய நிறுவனமுமான மெட்டா சிறார்கள் மற்றும் 10 வயதினர் பாதிப்புக்குள்ளாகும் நேரிடை மற்றும் மறைமுக தீங்குகளில் இருந்து பாதுகாப்பதற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக கூறுகிறது. the public no longer take as credible proposals on the part. இது போன்ற பெரிய நிறுவன தளங்களின் முன்மொழிவுகளை பொதுமக்கள் இனியும் நம்பப் போவதில்லை. சமூக ஊடக தளங்கள் தங்களை தாங்களே ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும் என யாரும் நம்பப் போவதில்லை. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஃபேஸ்புக் இதே போன்ற விதிகளை இயற்றியது. ஆனால் அவை தீவிரமாக செயல்படுத்தப்பட்டிருந்தால் இன்று இந்த சட்டத்திற்கான அவசியமே இருந்திருக்காது. கடந்த ஆண்டு இறுதியில் சமூக ஊடக ஒழுங்குமுறை சட்டத்தை அறிவித்த ஆஸ்திரேலிய அரசு 2025 டிசம்பர் 10ஆம் தேதி முதல் அதனை அமல்படுத்தியுள்ளது. அதன்படி சமூக ஊடக நிறுவனங்கள் 16 வயதுக்குட்பட்டவர்களை தங்களின் தளங்களில் கணக்குகளை திறக்க அனுமதிக்க கூடாது. அத்துடன் ஏற்கனவே 16 வயதுக்குட்பட்டவர்கள் வைத்துள்ள கணக்குகள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். இந்த சட்டத்திற்கு இணங்கும் வகையில் நிறுவனங்கள் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க தவறினால் அவைகளுக்கு $33 மில்லியன் வரை அபராதம் விதிக்கப்படும். இருப்பினும் இந்த தகுந்த நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாக வரையறுக்கப்படவில்லை. இந்த சமூக ஊடக தடைக்கு பிறகு
குழந்தைகள் மிக குறைவாக வரையறுக்கப்பட்ட பிற தளங்களை பயன்படுத்த தொடங்குவார்கள் என்ற கவலை ஆஸ்திரேலியாவில் உள்ளதா என்ற கேள்விக்கு நிச்சயமாக அந்த கவலை இருப்பதாக டெர்ரி ப்ளூ கூறுகிறார். பதிவு செய்யப்பட்ட சமூக ஊடக நிறுவனங்கள் புதிய சட்டத்திற்கு இணங்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உறுதியளிக்கின்றன. ஆனால் அது ஒரே இரவில் நடந்துவிடாது. பயனர்களின் வயதையும் அடையாளங்களையும் சரிபார்க்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு 3 முக்கிய தெரிவுகள் உள்ளன. 1. பாஸ்போர்ட், அதாவது கடவுச்சீட்டு போன்ற சரிபார்க்கப்பட்ட அடையாள ஆவணங்கள். 2. முகத்தை ஸ்கேன் செய்யும் படத்தை பயன்படுத்தி ஒருவரின் வயதை கணக்கிடுவது. 3. அவர்களின் ஆன்லைன் செயல்பாடுகள் மற்றும் தொடர்புகளின் விவரங்களிலிருந்து பயனர்களின் வயதை கணக்கிடுவது. This will not lead to the straight out disappearance of young people from. புகைப்பிடிப்பதற்கான தடை முறையாக அமல்படுத்தப்படாதது போலவே 16 வயதுக்குட்பட்டவர்களை சமூக ஊடகங்களில் இருந்து விலக்கி வைக்க இந்த சட்டம் உதவாது என்றே கருதுகிறேன். ஆனால் பெற்றோர்களின் கைகளை வலுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். வலுவற்றவர்களாக உணர்கின்ற பெற்றோர்கள் இந்த சட்டத்தின் மூலம் தங்களுடைய குழந்தைகளுக்கு அறநெறி வழிகாட்டுதல் மற்றும் சமூக ஊடகங்களின் எதிர்மறையான விளைவுகளை பற்றி விவரிக்க இது உதவும். மேலும் சமூக ஊடகங்கள் மீதான அதிருப்தி அதிகரித்து வருகிறது. ஆஸ்திரேலியாவின் இளைஞர்களின் சமூக ஊடக பயன்பாடு குறைந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போக்கு மேலும் தொடரக்கூடும். நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், இந்த தலைமுறை இளைஞர்கள் உரை அடிப்படையிலான தளங்களில் அதிக ஆர்வம் காட்டவில்லை. ஆத்திரமூட்டும் எதிர்வினை செயல்பாடுகளை வெளியிடும் காணொளி தளங்களை அதிக அளவில் பார்க்க தொடங்கியுள்ளனர். பகுதி 2. டிஜிட்டல் பரிணாமம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் 2வது நிபுணர் சோனியா லிவிங்ஸ்டன் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் சமூக உளவியல் பேராசிரியராக உள்ளார். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு மைஸ்பேஸ், ஆர்குட், மீசிட் போன்ற சமூக ஊடக தளங்கள் பிரபலமாக இருந்தன. அந்த நேரத்தில் பெரும்பாலான பயனர்கள் இசையை பகிர்ந்து கொண்டு உரையாடல்களை மேற்கொண்டார்கள். அவை பாதுகாப்பான பொழுதுபோக்காக பயன்படுத்தப்பட்டன என சோனியா லிவிங்ஸ்டன் விளக்குகிறார். ஆனால் அதன் பின்னர் சமூக ஊடகங்கள் பெரும் மாற்றங்களை அடைந்துள்ளன. 2004ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஃபேஸ்புக் 2006இல் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டவுடன் அது ஆன்லைன் செயல்பாட்டிற்கான முக்கிய ஊடகமாக மாறியது. இப்போது எக்ஸ் என அறியப்படும் ட்விட்டரும் 2006ஆம் ஆண்டு வந்தது. 2010இல் இன்ஸ்டாகிராமும் 2011இல் ஸ்னாப்சாட் போன்ற புகைப்பட அடிப்படையிலான செயலிகளும் வந்தன. அப்போது சமூக ஊடகங்கள் இளையோருக்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்கவில்லை என்கிறார் சோனியா லிவிங்ஸ்டன். Today's social media has no limits of scale. இன்று சமூக ஊடகங்களை அணுகுவதற்கும் அவற்றை பயன்படுத்துவதற்கும் வரம்பே இல்லை. இதற்கு முன்பு கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத மக்களை சிறார்கள் பார்க்கின்றனர், உள்ளடக்கங்களை பெறுகின்றனர். இதன் காரணமாக சிறார்களுக்கு சமூக ஊடகங்களால் ஏற்படும் ஆபத்துகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. 2016ஆம் ஆண்டில் இணைய வசதியை பெறுவதை ஒரு மனிதரின் உரிமையாக அறிவித்த ஐக்கிய நாடுகள் சபை உலக அளவில் அனைவருக்கும் இணைய அணுகலை வழங்குவதை அதன் புதுப்பிக்க வல்ல வளர்ச்சி இலக்குகளில் ஒன்றாக்கியது. இருப்பினும் சமூக ஊடகங்களை அணுகும் வசதி தீவிர ஆபத்துகளோடு வருகிறது என்றும் ஐநா கூறியுள்ளது. 30 நாடுகளில் 1/3 பங்கு சிறார்கள் சமூக ஊடகங்களால் கொடுமைப்படுத்துதல் அல்லது மன ரீதியிலான துஷ்பிரயோகத்தை அனுபவித்துள்ளதாக அறிக்கை உள்ளது. அத்தகைய சிறார்களில் 1/5 பள்ளிக்கு செல்வதை நிறுத்திவிட்டனர். எனவே டிஜிட்டல் கொள்கைகளை உருவாக்கும் போது சிறார்கள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு சமூக ஊடகங்கள் ஏற்படுத்தும் ஆபத்துக்களை அரசாங்கங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஐநா கூறுகிறது. மேம்பட்ட டிஜிட்டல் உலகத்தை உருவாக்கும் வகையில் இந்த பிரச்சினைகளை சமாளிக்க வேண்டும். சமூக ஊடக தளங்கள் மேற்கத்திய நாடுகளிலும் சீனாவிலும் அதிகமாக தொடங்கின. சீனாவில் சமூக ஊடகங்களின் உருவாக்கம் மற்றும் பயன்பாடு அரசின் ஆதரவோடு நடத்தப்படுகிறது. சிலிகான் பள்ளத்தாக்கில் தோன்றிய சமூக ஊடகங்கள் மேற்கத்திய நாடுகளில் ஆதிக்கம் செலுத்துவதோடு இந்தியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்காவில் பெருமளவிலும் உலகளவிலும் பயன்படுத்தப்படுகின்றன. பரவலாக சமூக ஊடக பயன்பாடு உள்ள சீனாவில் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு அனைவருக்கும் சமூக ஊடக அடையாள அட்டை ஒன்று உள்ளது. அரசால் கண்காணிப்பும் உள்ளது. இருப்பினும் அரசு நிர்ணயித்த வயது வரம்பை விட குறைவான வயதுடைய சிலரும் கணக்குகளை உருவாக்கி பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. ஆஸ்திரேலியா அமல்படுத்தியுள்ள சமூக ஊடக தடை எந்த அளவுக்கு செயல்திறனுடையதாக இருக்கும்? சிறார்களுக்கு சமூக ஊடக உலகத்தை இந்த தடை எந்த அளவுக்கு பாதுகாப்பானதாக ஆக்கும்?
ஆன்லைன் விளையாட்டு செயலிகள் மற்றும் தகவல் பரிமாற்ற செயலிகளுக்கு இந்த தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கான ஆஸ்திரேலியாவின் கடுமையான டிஜிட்டல் பாதுகாப்பு கொள்கையின் செயல்திறனை உலகமே உன்னிப்பாக கண்காணிக்கிறது. சமூக ஊடக பயன்பாட்டு தடையில் 3 வகையான சிறார்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவதாக விவேகமான புத்திசாலித்தனமான சிறார்கள். தாங்கள் விரும்புவதை அடைய இவர்கள் எப்படியும் வழி கண்டுபிடிப்பார்கள். இரண்டாவதாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சிறார்கள் இருக்கிறார்கள். சமூக ஊடகங்கள் வழங்கும் பயன்கள் இவர்களுக்கு அதிகம் தேவைப்படுகிறது. மூன்றாவதாக சமூக ஊடக பயன்பாடு என்பது இயல்பான கலாச்சாரமாக மாறிவிட்ட பெரும்பாலான சிறார்கள். இடைநிலை பள்ளியில் பயிலும் இத்தகைய சிறார்களிடமே மொபைல் போன்கள் இருப்பதால் சமூக ஊடக பயன்பாடும் பரவலாக இருப்பதாக சோனியா லிவிங்ஸ்டன் கூறுகிறார். ஆஸ்திரேலிய அரசின் சுயாதீன டிஜிட்டல் பாதுகாப்பு நிறுவனமான இ-சேஃப்டி சில அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை வெளிப்படுத்தியது. 10 முதல் 17 வயதுடைய 3500 சிறார்களின் ஆன்லைன் அனுபவங்களை இந்த நிறுவனம் ஆய்வு செய்தது. அதில் 74% சிறார்கள் டிஜிட்டல் தளங்களில் தீங்கு விளைவிக்கும் செயல்களை சித்தரிக்கும் வீடியோக்களை பார்த்திருப்பதை கண்டறிந்தது. 50%க்கும் மேலானோர் சைபர் புல்லியிங் என்கிற இணைய கொடுமைகளை அனுபவித்திருந்தனர். மேலும் 5 ஒருவர் தங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது தற்கொலையை சித்தரிக்கும் உள்ளடக்கத்தை பார்த்திருந்தனர். கற்றுக்கொள்ளவும் விளையாடவும் மற்றவர்களோடு பழகவும் சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று இ-சேஃப்டி நிறுவனம் கூறுகிறது. ஆனால் சமூக ஊடகங்களின் நேர்மறையான இந்த அம்சங்கள் எப்போதும் சுட்டிக்காட்டப்படுவதில்லை என்று சோனியா லிவிங்ஸ்டன் கூறுகிறார். Children and young people, they are much more concerned with the importance. சிறார்கள் தங்களை போன்றவர்களை கண்டறிவதன் முக்கியத்துவத்தையும் தாங்கள் விரும்புகிற குறிப்பிட்ட விளையாட்டு போன்றவற்றையும் உற்சாகமளிக்கும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்பவர்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். பெரும்பாலும் குறிப்பிட்ட நோய் அல்லது மனநல பிரச்சினைகளுடன் போராடும் சிறார்கள் இணையத்தில், குறிப்பாக சமூக ஊடகங்களில் அவர்களை போன்ற அனுபவங்களை பெற்றவர்கள் தங்களுக்கு ஆதரவையும் வழிகாட்டுதலையும் வழங்குவர் என்ற எண்ணத்தோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார்கள். அவர்களுக்கு மிகவும் முக்கியமான இவை அனைத்தும் சமூக ஊடகங்களின் சிறந்த பயன்பாடுகள். சமூக ஊடகங்களால் சில முக்கியமான நன்மைகளும் உள்ளன. சமூக ஊடகங்களில் தீமைகளோடு இணைந்து வரும் நன்மைகளை அடைவதற்கு வேறு வழிகள் உள்ளதா என்பதே இப்போது அனைவருக்கும் எழும் கேள்வி. அதற்காகத்தான் சட்டமேற்றுபவர்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் பெற்றோர்கள் இப்போது போராடி வருகின்றனர். பகுதி 3. கண்காணிப்பை மீறிய பயன்பாடு. இன்று நாம் உரையாட இருக்கும் 3வது நிபுணர் மெல்போர்னில் உள்ள RMIT பல்கலைக்கழகத்தில் தகவல் தொடர்பு அறிவியல் பேராசிரியராகவும் மனித நடத்தையில் தொழில்நுட்பத்தின் தாக்கம் குறித்து ஆராயும் நிபுணராகவும் இருக்கும் லிசா கிவன். 14 ஆண்டுகளுக்கு முன்பு லிசா கனடாவிலிருந்து ஆஸ்திரேலியாவில் குடிபெயர்ந்தார். ஆஸ்திரேலியாவில் அமலாகியுள்ள சமூக ஊடக தடை குறித்து அவரது தாய் நாடான கனடாவிலும் விவாதிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறுகிறார். We've had a lot of interest from other countries, Denmark, Japan, the United States, the United Kingdom. டென்மார்க், ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் மற்றும் உலகளவில் உள்ள பெற்றோர்கள் ஆஸ்திரேலியாவை உற்று கவனித்து வருகிறார்கள். தலைப்பு செய்தியாகியுள்ள இந்த தடை குறித்து பெற்றோரும் சிறார்களும் வெளிப்படையாக உரையாடத் தொடங்கியுள்ளனர். சமீபத்தில் ஜெர்மனி பள்ளி ஒன்றின் சிறார்களிடம் இது குறித்து பேசினேன். இந்த தடை அவர்களின் நாட்டில் வரும் என்று நினைக்காததால் அது குறித்து அந்த மாணவர்கள் கவலைப்படவில்லை. அந்த சட்டத்தை சுற்றி காணப்படும் சில வேறுபட்ட அணுகுமுறைகளையும் சாத்தியமான கலாச்சார வேறுபாடுகளையும் பார்ப்பது உற்சாகமாக இருக்கும் என நினைக்கிறேன். சமூக ஊடகங்கள் மட்டுமல்ல, பொதுவாக டிஜிட்டல் உலகம் குறித்தும் தீங்குகளிலிருந்து சிறார்களை பாதுகாக்க மற்ற நாடுகள் என்ன செய்கின்றன என்பதையும் ஆராய்ந்து வருகிறோம். கடந்த ஜூலை மாதம் ஆபாச படங்கள் உட்பட குறிப்பிட்ட உள்ளடக்கத்தை வழங்கும் வலைதளங்கள் அவற்றின் பயனர்கள் அனைவரின் வயதையும் சரிபார்க்குமாறு பிரிட்டன் அறிவுறுத்தியது. உடனே அடுத்த சில நாட்களுக்குள் VPN, அதாவது வெர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் என்கிற மெய்நிகர் தனியார் வலையமைப்பு செயலிகள் அங்கு அதிகம் பதிவிறக்கம் செய்யப்பட்டன. இந்த VPNகளால் ஆன்லைன் இருப்பிடங்களை மறைத்துவிட முடியும். இதனை பயன்படுத்தி இணையத்தை ஏமாற்றும் பயனர்கள் அவர்கள் வேறு ஏதோ நாட்டில் இருப்பது போல நம்ப வைக்க முடியும். இது போன்றவை ஆஸ்திரேலியாவிலும் பயன்படுத்தப்படலாம். The challenge here is that many people have really. இதன் காரணமாக 16 வயதிற்கு கீழுள்ள சிறார்கள் அனைவரும் சமூக ஊடகங்களை பயன்படுத்த முடியாமல் போகும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இந்த சட்டம் அதனை செய்யாது.
இந்த சட்டத்தின் விவரங்களை மக்களும் வயது வந்தோரும் ஆராயும்போது சிறார்களை முழுமையாக தடுக்கவில்லை என்றால் இந்த சட்டத்தால் என்ன பயன் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். தடையை தவிர்க்க VPNகள் மற்றும் பிற முறைகளை பயன்படுத்த வாய்ப்பு இருப்பதால் பல 10 வயதினரும் இந்த சமூக ஊடக தடையை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. சமூக ஊடக தடையை அமல்படுத்துவதற்கு முன்பு 16 வயதுக்கு மேற்பட்டவர் என்பதை தீர்மானிக்க அரசாங்கம் பல்வேறு தொழில்நுட்பங்களை சோதித்தது. 60 வேறுபட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் பல நிறுவனங்களின் தொழில்நுட்ப மதிப்பீடுகள் என பல்வேறு முறைகளில் சமூக ஊடக பயனரின் வயதை கணக்கிடுவது சாத்தியமே என கண்டறிந்தது. ஆனால் அதில் பல குறைபாடுகளும் உள்ளன. The trials really looked at over, 60 different technologies. வயதை சரிபார்ப்பதற்கு சமூக ஊடக நிறுவனங்கள் முகத்தை ஸ்கேனிங் செய்யும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் என எதிர்பார்க்கிறோம். முகத்தின் ஸ்கேனிங், தகவல் மற்றும் அவர்களின் தரவுத்தளங்களில் உள்ள மாதிரிகளின் அடிப்படையில் இந்த தொழில்நுட்பம் வயதை கணக்கிடுகிறது. சில நேரங்களில் 13 வயது சிறாரை பார்ப்பதற்கு 18 வயது போல் தோன்றக்கூடும் என்பதால் இந்த தொழில்நுட்பம் மிக துல்லியமாக இல்லாமல் தோராயமான வயதையே கணக்கிடுகிறது. மேலும் போலியான தாடி மீசை வைத்தோ கண்ணாடிகளை அணிந்தோ சிறார்கள் வயதை அதிகரித்து காட்ட முடியும். அறையில் உள்ள விளக்குகளை மாற்றியும் ஸ்கேனிங்கை ஏமாற்றலாம். சிலர் தங்களின் 10 வயது உடன் பிறந்தவர்களை முன்னிறுத்தி இந்த தடையிலிருந்து தப்பிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இத்தகைய வயது சரிபார்ப்பு என்பது ஒருவரின் அடையாள அட்டையோடு இணைக்கப்பட்டதல்ல என்பதால் நீங்கள்தான் வயது சரிபார்ப்பு சோதனைக்கு உட்படுகிறீர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டியதில்லை. சமூக ஊடக கணக்கை பெற முயற்சிக்கும் நபர் 16 வயதிற்கு மேற்பட்டவர் என்று அந்த ஸ்கேனிங் அமைப்பு சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். சமூக ஊடகங்களை தொடர்ந்து பயன்படுத்துவதற்காக சிறார்கள் மட்டுமல்ல, பெரியவர்களும் தங்களின் வயது குறித்த அந்தரங்க தகவல்கள் அனைத்தையும் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டியிருக்கும். இது பல ஆஸ்திரேலியர்களை கோபப்படுத்தியுள்ளது. தனிப்பட்ட எல்லா தரவுகளையும் வழங்குவது அவர்களின் தனி உரிமையை மீறுவதாக அமையும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பகுதி 4. உடனடி தீர்வுகள். இன்று நாம் சந்திக்க இருக்கும் 4வது நிபுணர் ஜெசிகா கலிசியர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் டிஜிட்டல் கொள்கைகளை ஆராயும் இன்டர்ஃபேஸின் மூத்த கொள்கை ஆராய்ச்சியாளராவார். டிஜிட்டல் தளங்களை நிர்வகிக்க மேற்கு ஐரோப்பிய நாடுகள் ஒரே மாதிரியான சட்டங்களை கொண்டிருந்தாலும் அவற்றின் கலாச்சாரங்கள் வேறுபட்டுள்ளதால் அனைத்து நாடுகளும் இந்த பிரச்சனை தொடர்பாக போராடி வருவதாக அவர் கூறுகிறார். Denmark, they are so concerned with the issue because குறிப்பாக டென்மார்க்கில் 15 வயதுக்கு உட்பட்ட சிறார்களில் 94% சமூக ஊடக கணக்கு உள்ளதால் அந்த நாட்டில் இந்த பிரச்சனையில் அதிக அக்கறை காட்டப்படுகிறது. பிரான்சில் முதலாவது சமூக ஊடக கணக்கை தொடங்குவதற்கான சராசரி வயது 8.5 ஆண்டுகளாக இருக்க வேண்டும். சமூக ஊடக கணக்கை திறக்க சிறார்கள் 13 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என பல சமூக ஊடக தளங்களே விதிமுறைகளை வைத்திருக்கும் நிலையில் அவை கண்டிப்பாக அமல்படுத்தப்படவில்லை அல்லது பயனுள்ளதாக இல்லை என்பதையே இது குறிக்கிறது. இந்த பிரச்சனை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலக அளவில் 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள் இருப்பதாகவும் சிறார்கள் பார்ப்பதை கட்டுப்படுத்தும் கருவிகளை பெற்றோருக்கு வழங்குவதாகவும் வாதிடுகின்றன. தங்களின் சிறார்கள் பார்க்கும் உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்த இந்த கருவிகள் பெற்றோர்களுக்கு உதவுகின்றன. ஆனால் தவிர்க்க முடியாத பல்வேறு வழிகளில் ஆன்லைனால் வரும் பிரச்சனைகளுக்கு எளிதான தீர்வை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் அரசியல்வாதிகளை பெற்றோர்கள் குறை கூறுகின்றனர். Top-level politicians don't really listen to the fact. நாங்கள் முன்வைக்கும் உண்மைகளின் அடிப்படையிலான சான்றுகளுக்கு உயர்மட்ட அரசியல்வாதிகள் செவிமடுப்பதில்லை. அந்தரங்க தரவுகளை பாதுகாப்பதற்காக சமூக ஊடக பயன்பாட்டில் வயது வரம்பு தொடர்பான சட்டங்களையே இயற்ற விரும்புகிறார்கள். பிரச்சனையின் உண்மைகளை ஆழமாக ஆராயாமல் அவசரமாக நடவடிக்கை எடுக்கவே விரும்புகிறார்கள். ஆஸ்திரேலியாவின் சமூக ஊடக தடை வெற்றிகரமாக செயல்படுவதை ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உற்று கவனித்து வருகிறார். இந்நிலையில் பிரிட்டன், டென்மார்க் மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகளின் தலைவர்களும் கடும் சமூக ஊடக கட்டுப்பாடுகள் விரைவில் செயல்படுத்தப்படலாம் என்று கூறியுள்ளனர். நியூசிலாந்து அரசும் இதே போன்ற நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது. ஜப்பான் மற்றும் இந்தோனேஷியாவிலும் இதுகுறித்து பொது விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. Politicians at national level don't want to be seen as just crossing their arms and இது போன்ற கடுமையான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளதாக காட்டிக்கொள்ளவே அரசியல்வாதிகள் விரும்புகிறார்கள். அவர்களுக்கு இருக்கும் எளிதான வழி புதிய சட்டத்தை இயற்றுவதுதான். சரி, நமது முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஆஸ்திரேலியாவில் அமலாகியுள்ள சமூக ஊடக தடை உலக அளவில் பின்பற்றப்படும் நிலை ஏற்படுமா? ஏறக்குறைய நிச்சயமாக அத்தகைய சாத்தியக்கூறு நிலவுகிறது.
ஆஸ்திரேலியாவில் அமலாகியுள்ள சமூக ஊடக தடை வெற்றிகரமாக இருந்தால் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது இதுபோன்ற கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க பிற நாடுகளின் தலைவர்களுக்கு தூண்டுதல் கிடைக்கும். இருப்பினும் மது அருந்த வயது வரம்பு விதித்திருப்பது சிறார் மது அருந்துவதை தடுக்கவில்லை என்பதை ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீசி ஒப்புக்கொண்டுள்ளார். எனவே சமூகத்தின் பெரும் பகுதியினர் தொடர்பு கொள்ளும் தளத்திலிருந்து சிறார்கள் முற்றிலுமாக தடுக்கப்பட்டு விட்டால் இந்த தடை கொள்கை எத்தகைய நிலைமைகளுக்கு இட்டுச் செல்லும் என்கிற கவலை உள்ளது. இந்த கொள்கைக்கு பின்னால் ஆழமான கேள்விகள் இருப்பதை நாம் உரையாடிய எல்லா நிபுணர்களும் சுட்டிக்காட்டினர். அரசாங்கங்கள் சிறார்களை சமூக ஊடகங்களில் இருந்து விலக்கி வைக்க வேண்டுமா, அல்லது டிஜிட்டல் உலகத்தை சிறார்களுக்கு ஏற்றதாக மாற்ற வேண்டுமா? இது தொடர்பாக கருத்து தெரிவித்த நமது 4வது நிபுணர் ஜெசிகா கலிசியர், இந்த சேவைகளை சிறார்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பாதுகாப்பானதாக மாற்றிவிட்டால் வயது வரம்பே அவசியமில்லை. இது அனைவருக்கும் ஏற்றதாக அந்தந்த வயதினருக்கு அவசியமானதாக அமைந்து இந்த பிரச்சனையின் உண்மையான தீர்வாக இருக்கும் என்கிறார்.